வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்ரேன் பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் மேத்தமேட்டிக்கல் அடிப்படையில் நம்ம வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் நம்ம தந்துட்டுருக்கோம். ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, லைவ் மார்க்கெட் அப்டேட் போயிட்டுருக்கு. விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ், இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஸோ செல்லிங் ப்ரெஷரில் கீழே வர மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுற மாதிரி வந்திருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன லெவலெல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் பாருங்கள். நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். யூடியூப் வீடியோவில் பார்க்காதவங்க இந்த வீடியோ போய் பார்த்துட்டு அப்புறம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்றத பாருங்கள். இந்த 6th ஜூலை நான் ட்ரா பண்ண அந்த லைன்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் இப்போது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நான் இது ட்ரா பண்ணது எல்லாமே நேற்று வீடியோவிலே ட்ரா பண்ணியிருப்பேன். இந்த ரிஜெக்ஷன் ஜோன் வந்து 316 331. அதுக்கு மேலே நீங்கள் கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஜோன் இந்த இடம் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு 3 கேண்டில் வந்து 50 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணியிருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போயிருக்கான். ஸோ அதுக்கு மேலே ஒரு 21 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில். அதே மாதிரி அந்த 21 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 47 பாயிண்ட்ஸ் மேலே சொல்லியிருந்தேன், அதுவும் அச்சீவ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட் வந்து சாலிடாக வந்து நமக்கு நம்ம சொன்னபடியே வந்து மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நம்ம இப்போ வந்து லைவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஸோ நம்ம சொன்ன அந்த பிரேக் இவன் பாயிண்ட் லெவல் எல்லாமே வந்து இதில் அச்சீவ் பண்ணிட்டோம் பாருங்கள். நம்ம டார்கெட் வந்து ஹிட்டு பாருங்கள் கால் ஆப்ஷன் சைடில். ஸோ இன்றைக்கி மொமெண்டம் வந்து நம்ம நேற்று சொன்ன அந்த லெவல்ஸ் வந்து எக்ஸல் சீட்டில் நம்ம சொல்லியிருந்த லெவல் படி பிரேக் இவன் பாயிண்ட் வந்து 24,300 கால் ஆப்ஷனு 90 ரூபாய்க்கு மேலேயே 116, அதாவது அவங்க எஸ்டர்டே க்ளோஸ்க்கு மேலே வந்தாங்க அப்படின்னு நல்ல ஒரு மூவ் தருவாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து புட் ஆப்ஷனோட ஹைக்கு மேலே 118ன்றது புட் ஆப்ஷன் ஆகி, ஸோ இவங்க 116 பிஇபி லெவல். ஸோ ஒன்ஸ் அது இந்த லெவல் வந்த உடனே நல்ல ஒரு மூவ் மேலே வந்துட்டாங்க பாருங்கள். ஸோ ஓவராலாக நமக்கு பிரேக் இவன் பாயிண்ட் லெவல் வந்து 79 80 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட டார்கெட் ஹிட்டு சரிங்களா. ஸோ நம்ம சொல்லக்கூடிய லெவல் செக்யூரிசி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம நேற்று சொன்ன அந்த லெவல். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 24,300 90 இல்லை 116 சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஸோ டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணுவாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அச்சீவ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஸோ இந்த லெவலில் வந்து நான் வந்து இப்போ தான் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துக்கு மேலே வந்து வந்தானா நல்ல ஒரு மூவ் தருவான். பட் ஆனால் இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே க்ளோஸ் அவனால் வைக்க முடியல. 128 லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த 59 ரூபா இவன் இங்கே வந்து மேலே வந்து நின்று வெயிட் பண்ணி பார்த்தா அப் டு வந்து ஒரு 66 ரூபா வரைக்கும். பட் இந்த இடத்துல 24,300 புட் ஆப்ஷன் வந்து 49 ரூபாய்க்கிட்ட வரவே இல்லை. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், கால் ஆப்ஷனில் ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கக்கூடிய 24,500 அவன் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் 19 ரூபாய்க்கு மேலேயே இன்னமும் சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கான். ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்னா அந்த சைடில் கால் சைடில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். பட் இது நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து மேலே வர மாதிரி வருவாங்க. பட் இது ஒன்ஸ் ஃபாஸ்ட்டாக இதை வந்து பிரேக் பண்ணி டவுன் ஆகிட்டான் அப்படின்னா புட் ஆப்ஷனில் நம்மளை இப்போ வந்து கால் சைடில் வந்து மொமெண்டம் தர மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனில் மூவ் வந்து ஃபாஸ்ட்டாக தருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ லைவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த 24,400 காலும் புட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்மளை வந்து 2 பேருமே பிஇபி கீழேயும் அந்த எஸ்எல் என்ட்ரி கீழேயும் இருந்ததுனால புட்டு வந்து எஸ்எல் என்ட்ரி கீழே நின்றுருந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து நமக்கு வந்து சைட்வேஸ் மாதிரியே மார்க்கெட் வந்து ப்ரீமியம் டிகே பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு 2 என்ட்ரி எடுத்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,500 1,500 லாஸ் எனக்கு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ வந்து மார்க்கெட் மொமெண்டம் தரல எனக்கு சரிங்களா. இப்போ பாருங்கள், ஸோ இந்த 124 கிட்ட திரும்ப வந்திருக்கான் பாருங்கள். சரிங்க, சும்மா ஒரு லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ ஒரு லாட் எடுத்தேன் அப்படின்னா ஸோ ஒரு எஸ்எல் வந்து கீழே வந்து எனக்கு ஹண்ட் ஆனதுனால ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் காட்டுறான். ஸோ நான் இது வந்து இப்போ எஸ்எல் வந்து போடல. பிஇபிக்கு மேலே அந்த குரூஷியல் பாயிண்ட் லெவல் வந்து 136 போட்டிருக்கேன். ஒன்ஸ் அது மேலே மூமெண்டம் போனதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பிஇபிக்கு மேலே வந்து நான் வந்து என்னோடய எஸ்எல் மூவ் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் அங்கே வரானான்னு பார்க்கலாம். சரி, இது எல்லாமே நான் வந்து லைவில் வந்து உங்களுக்கு அப்டேட் தந்திருக்கேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கான், நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எப்படி பார்க்கணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ 24,500 புட் ஆப்ஷன் 128 லெவல் மேலே குட்டுன்னு சொல்லியிருந்தேன். சேம் டைம் 24,400 புட் ஆப்ஷன் 59க்கு மேலே இருக்கணுன்றதை சொல்லியிருந்தேன்.
அதே மாதிரி 24,300 புட் ஆப்ஷன் 49 லெவலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல போய் டச் பண்ணோம் அப்படின்னா இம்பேக்ட் வந்து புட் ஆப்ஷன் நல்லாயிருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். பட் 2 டைம்ஸ் வந்து இங்கே பாருங்கள், மார்க்கெட் நல்ல ஒரு மூவ் வந்து இங்கேருந்து நமக்கு தரத்துக்கு ட்ரை பண்ணால் பாருங்க. ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துக்கிட்டேருந்து அந்த 1:30 மணிக்கு இங்கேருந்து மூவ் நல்லா வந்துட்டு கிட்ட இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து ரிவர்ஸ் எடுத்துட்டான். ஸோ கொஞ்சம் வந்து லேக் ஆகிட்டான். ஸோ திரும்பவும் இந்த ஜோன்லேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக வந்து இந்த ஒரு 115லேருந்து இந்த 135 இந்த 20 பாயிண்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் பண்ணிகிட்ருக்கான். மார்க்கெட்டை வந்து எந்த டைரக்ஷன் கொண்டு போகிறதுன்னு சொல்லி கால் செல்லரும் புட் செல்லரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் யார் வந்து சஸ்டெயின் பண்ணுறானோ அந்த பக்கம் தான் வந்து மார்க்கெட் மேலே போவாங்க. பார்க்கலாம் கைஸ். இது ஒரு புல் பேக் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போகிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது புட் ஆப்ஷனில். ஸோ கொஞ்சம் பாருங்கள், வெயிட் அண்ட் சி. அப்படி போகுமா இல்லைன்னா நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு கீழே போகிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இங்கேருந்து ஸோ இப்படி வந்துட்டு இப்போ வந்து இப்படி இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறானா, அப்படி இல்லைனா நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறானா அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று அந்த மூவ் போகணும், அப்படி இல்லைனா இங்கே இப்படி போயிட்டு இங்கே போக முடியாமல் திரும்பவும் வந்து இப்படி ஃபால் ஆகிடுவோம். ஸோ நம்மளை ட்ராப் பண்ணணுன்னா இந்த 2 மெத்தடில் ஒன்று ட்ராப் பண்ணணும், இல்லைனா வந்து ப்ராஃபிட் தரணும் அப்படின்னா மேலே டபிள்யூ பேட்டர்ன் தரணும். ஸோ டபிள்யூ பேட்டர்ன் வரணும் மேலே அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து இங்கேருந்து பிரேக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்னல. ஸோ இவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓடிஎம் ஸ்ட்ரைக் 24,500 கால் ஆப்ஷன் வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு. அவன் இன்னமும் இந்த 19 ரூபாய்க்கு மேலே 25 ரூபா கிட்ட நிற்கிறான். ஸோ இவன் விலகணும் கீழே. ஸோ இவன் விழுந்தால் தான் நமக்கு வந்து இந்த 500 புட் ஆப்ஷன் வந்து பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு மேலே இவன் விழுகும் போது அவன் சஸ்டெயின் பண்ணணும். ஸோ அப்போது புட் ஆப்ஷன் சைடில் அவங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டாங்க, பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ இதில் கூட நம்ம ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து செல் இண்டிகேஷன் வந்து கால் சைடில் வீக்காக இருக்கின்றதை இந்த ப்ளூ கலரில் இங்கே ஷோ ஆகிருக்கு பாருங்கள். 24,400 இங்கே பாருங்கள். ஸோ இந்த கிராஸாக வரும் இங்கே நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த கிராஸ் சிக்னலில் வந்து இவன் வீக் ஆகிட்டான் அப்படின்றத கால் சைடில் இந்த கிராஸ் ஆகும்போது சொல்லிட்டான். 2:12 நம்ம டைமுக்கு இந்த கேண்டில்லே சொல்லிட்டான். பட் இந்த க்ரீன் சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ 2:15 நம்ம டைமுக்கு இந்த சிக்னல் சொல்லியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சிக்னல் வேணுனாலும் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பிகினர்ஸ்க்கு கொண்டு போய் ரீச் பண்ண வைங்க, அது போதும். சரிங்களா? ஸோ ஓகே கைஸ், ஐ ஹோப் ஸோ நம்ம லெவல்ஸோட அக்யூரசி பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இப்போ பாருங்கள். ஸோ இதுலேயும் ஒரு இண்டிகேட்டர், ட்ரேடிங் வியூவில் வேறு ஒரு இண்டிகேட்டர், நீங்கள் தானில் பார்த்தது வேறு இண்டிகேட்டர். சரிங்களா? ஸோ அந்த இண்டிகேட்டரும் இந்த இண்டிகேட்டரும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து செல் இண்டிகேஷன் தான் காட்டுது. ஸோ அப்போ வந்து இங்கே புட் ஆப்ஷனாக ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி காட்டுது. சரிங்களா? இது 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. அதில் இருந்து நம்ம டைம் ஃப்ரேமை மாற்றி வச்சு பார்த்துக்கலாம். 50 மினிட்ஸும் பார்த்துக்கலாம், 3 மினிட்ஸும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எந்த டைம் ஃப்ரேம் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸ்கேல்பிங் பண்ணுறீங்களா, ஸோ இல்லைனா வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி 1 டே ஹோல்டு பண்ணுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸ்லலாம் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணுன்னா அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் அதிகப்படுத்தி பார்க்கணும். இன்ட்ராடே செய்யும்போது இதில் பண்ணக்கூடாது, ஹோல்டு பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ பிகினர்ஸ் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஸோ இந்த 24,500 புட் ஆப்ஷன் வந்து இந்த 128லேருந்து 134 ஒரு குரூஷியல் ஜோனாக இருப்பாங்க. அந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் ரொம்ப நேரமும் தவிச்சிட்ருக்கான் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக இங்கே சுற்றிட்டுருக்கான். ஸோ சப்போர்ட் எடுக்கிறான், மேலே வரான், பட் அந்த ஜோனை உடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கான் பாருங்க. சரி, நம்ம இதுக்கு இந்த எஸ்எல்லை கொஞ்சம் இப்படி போட்டு வைப்போம். ஒரு லாட்டுக்கு எஸ்எல் போடக்கூடாது, நான் போட்டு வைக்கிறது நல்லது தானே. ஸோ மேற்கொண்டு லாஸ் ஆகாமல் இருக்கும்ல, அதுக்காக போட்டு வைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து ப்ராஃபிட் நல்லா வந்துட்டான் அப்படின்னா இந்த 169 வரைக்கும் போயிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்எல்லை தூக்கி நம்ம வந்து இந்த லெவலில் போட்டுக்க வேண்டியதான், 150 ரூபாவில் போட்டுக்க வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ நல்ல மொமெண்டம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கிடைக்கணும். புட் ஆப்ஷனில் வாடா 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 தம்பி வாடா, கோ கோ கோ. புட் ஆப்ஷன் நோ ட்ராப் பண்ணுறாங்க.
சைடில் ஆக்சுவலாக இவன் இன்னும் விட மாட்டானே. இன்னொரு 4 பாயிண்ட் விழுந்துட்டானா போதும். 24,500 கால் ஆப்ஷனு 4 பாயிண்ட் கீழே விழுந்தானா நமக்கு அந்த புட் ஆப்ஷனில் அந்த மூவ் கிடச்சிரும். அவன் சஸ்டெயின் பண்ணிடுவோம். இவன் இந்த 24,300 புட்டு வந்து இந்த 49 ரூபா நோக்கி மேலே வரணும். அவன் ஏறவே மாட்டான்றான். நம்ம எஸ்எல் அடித்தாலும் அடிச்சிருவான். அப்போ ஸோ 117லேருந்து 121 நான் எஸ்எல் மாற்றி வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்போ வந்து ட்ரேடிங்கில் வந்து குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் சின்னதாக வந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படி வந்து நீங்கள் வந்து ட்ரைல் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் 20 பாயிண்ட்ஸ் மேலே உங்களோட நீங்கள் எடுத்த ஸ்ட்ரைக்கில் அந்த சைடே மார்க்கெட் மூவ் ஆகுது, பாசிட்டிவாக நீங்கள் எடுத்த சைட்லேயே மூவ் ஆகுதுன்னா ப்ராஃபிட்டில் வரீங்க அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் ஒரு 4.5 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து எஸ்எல்ல வந்து மாற்றணும். அடுத்த ஒரு 20 பாயிண்ட்ஸ் போனால் தான் அடுத்த ஒரு 15 பாயிண்ட் நீங்கள் தள்ளி வைக்கணும். சரிங்களா? நீங்கள் டக்குன்னு தள்ளி வச்சிங்க அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓகே. ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இல்லை சின்ன சின்ன லாட்டை தான் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எல் வந்து கண்டிப்பாக வந்து 20லேருந்து 25 பாயிண்ட் வைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு எஸ்எல் அடிச்சுட்டு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு அந்த எஸ்எல் வந்து தந்து பை செல் அப்படின்னா நமக்கு வந்து புரோக்கர் காசு அதிகமாகும். அது தேவையில்லாத ஒரு செலவு. சரிங்களா? இப்போ நமக்கு எஸ்எல் அடிச்சிட்டோம்னா நாளைக்கு தான் இனிமேல் ட்ரேடு. ஓகே கைஸ். ஸோ எனக்கு வந்து என்னோடய எஸ்எல் வந்து டச் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயே வந்து இன்றைக்கி வந்து 3-4 ட்ரேட் ஆகிடுச்சு 1 லாட்டில். ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த லாஸ் தான். ஸோ ஆப்ஷன் வந்து மூவ் வந்து இந்த பக்கம் வந்து இன்னமும் செல் இண்டிகேஷன் தான் இருக்குது இந்த இண்டிகேட்டர். ஸோ டான் அக்கௌண்ட்டில் இருக்க இண்டிகேட்டர் பார்ப்போம். ஸோ அவனும் வந்து செல் சைடில் தான் இருக்கான். புட் சைடில் பார்ப்போம். புட் சைடில் இண்டிகேட்டர் 3 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ புட் சைடில் நமக்கு வந்து இந்த இடத்துல எல்லோ லேபிள் வந்துருந்தது. இது வந்து நமக்கு ஸ்ட்ராங் பை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ப்ளூ கலர் இண்டிகேஷன் வந்துருச்சு. இது வந்து செல் இண்டிகேஷன். இப்போ புட் சைடில் மொமெண்டம் வந்து கேப்சர் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கல. இப்போ வந்து கால் சைடில் அவன் வந்து மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ண போயிட்டான். இங்கே வந்து எல்லோ லேபிள் வரணும். சரி இன்னும் வரல. ஸோ இதில் 3 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ 3 மினிட்ஸில் வச்சிங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் இன்னமும் வந்து செல் இண்டிகேஷன் தான் இருக்கான். ஓகே, வெயிட் அண்ட் see. ஸோ கொஞ்சம் அக்யூரசி நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அக்யூரசி தெரியும். இல்லைனா சின்ன சின்ன நாய்ஸஸ் நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். கைஸ் நேற்று போட்ட வீடியோ பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். எவ்வளோ அழகாக அக்யூரேட்டாக வந்து இந்த லெவலில் அடிச்சிருக்காங்க. நேற்று வீடியோவில் சொன்னேன் இந்த 24,316 331 இந்த ரிஜெக்ஷன் ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்தானா கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ நல்ல மூவ். அதே மாதிரி 47 மூவ் நமக்கு கிடச்சிது பாயிண்ட்ஸு. அதுலேருந்து வந்து ஒரு 21 பாயிண்ட்ஸு. ஸோ வந்து 50 ஒரு 20 70 பாயிண்ட்டு 70 ஒரு 47 பாயிண்ட்டு 115-16 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து திரும்ப ஃபால் ஆனப்போ புட் ஆப்ஷனில் நீங்கள் எடுத்த ரிஜெக்ஷன் ஜோன்ன்றதை நான் சொல்லியிருப்பேன். நேற்று மேக்ஸிமம் போனோன்னா 24,448 அதுக்கும் மேலே போகிறான் அப்படின்னா 500 வரைக்கும் போகணும். பட் இங்கேருந்து ரிவர்சல் எடுக்க வாய்ப்பு இருக்குன்றதை நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த விழுந்த பாயிண்ட்டை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு 40 பாயிண்ட்டு. ஸோ அது ஒரு 116 ஒரு 40-50 பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 170 பாயிண்ட் எனக்கு ஓவராலாக நமக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஒரு லாஸ்ட் மூவ்க்காக தான் வெயிட்டிங். ஸோ நம்ம ட்ராப் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஐ ஹோப் என்னோடய வீடியோஸ் வந்து லைவ் வீடியோஸும் சரி லைவ் சப்போர்ட்டும் வந்து
யூடியூப் வீடியோஸும் என்னோட லைவ் சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னு நினச்சா மட்டும் கைஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ், அப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். ஸோ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய நல்ல ஒரு அவங்களோட பேசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ கைஸ். தேங்க்யூ.